ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 12வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள நம்ம வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 95,224 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.25% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் ஒரு அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் 1 லட்சம் வாக்குகளை வந்து கடக்க போகிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் கூட வந்து 10,000 20,000 வாக்குகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் எனி ஹவ் ஜாக்லின் அவர்கள் பிளேடு வெல் ஆஸ் வெல் அஸ் ஓட்டிங்ஸும் நல்லா வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த செகண்ட் பொசிஷனில் நம்முடைய மஞ்சரி அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 85,020 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.19% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்க அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் ஜாக்லினுக்கு பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன் நான். இந்த வாரத்தோட தொடக்கத்தில் மஞ்சரி அவர்களுக்கும் ஜாக்லின் அவர்களுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் வந்து கிடையாது. சொல்லப்போனால் ஒரு 2000-3000 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் வந்து இருந்தது. ஸோ அதனால் மஞ்சரி எப்போனாலும் பீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா ஜாக்லின் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி 95,000-ம் அதே மாதிரி மஞ்சரி அவர்கள் 85,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. 10,000 வாக்குகள் இப்போ வித்தியாசம் வந்து இருக்குது. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் ராணுவ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 75,286 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.22% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஆக்சுவலாக ராணுவ அவர்களுக்கு கடந்த வாரங்களில் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸும் வந்து இருந்துட்டு இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறதும் வந்து இருந்தது. சில பேர் சிம்பத்தி ஓட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஆர்கானிக் ஓட்டு வேறு லெவலில் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் பவித்ரா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 64,950 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.13% வந்து இருந்துட்டு இருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். ஆக்சுவலாக இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 4வது பொசிஷனில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 5th பொசிஷனுக்கு வந்து போனாங்க. மறுபடியும் 4th பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. மேபி இவங்க அதிகப்படியான வாக்குகள் வாங்கினாங்களா இல்லை விஜய் விஷால் வந்து குறைவான வாக்குகள் வந்து வாங்கிட்டாரா அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் எனி ஹவ் இவங்க மேலே இருக்காங்க. விஜய் விஷால் அதுக்கு அடுத்த பொசிஷனில் 5th பொசிஷனில் விஜய் விஷால் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 63,802 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.9% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இந்த மனுஷன் வேறு லெவலில் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்காப்புல. பட் இருந்தாலும் கூட ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ அவருடைய ஆட்டிடியூட் தான் அதுக்கான ரீசனே அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாண்டி ஒரு காதல் வந்து பண்ணாங்கல்ல, அந்த காதல் தான் இவர் வந்து அதில் பாலாளத்தில் வந்து கீழே தள்ளி விட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக தான் ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் ஜெப்ரி அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 57,702 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.67% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஜெப்ரி அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லியே தீருவேன். ஏன்னா ஜெப்ரிக்கு வந்து இருக்கக்கூடிய கரேஜஸும் சரி ஓட்டர்ஸும் சரி நிறைய இருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப மினிமலாக தான் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து ஜெப்ரி அவர்களுக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் அன்ஷிதா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 52,591 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.63% வந்து இருந்துகிட்ருக்காங்க அன்ஷிதா சேச்சி அவர்கள். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 days 3 days வந்து பெருசாக வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏறாது. பட் தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாட்களில் எப்பயுமே அதிகமான வாக்குகளை வாங்கக்கூடிய லிஸ்ட்டில் அன்ஷிதா அவர்கள் வந்து 2வது 3வது இடத்துல வந்து இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஓட்டிங்ஸ் வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு 3 days வந்து இவங்க தான் வெளியே போகிறாங்க, ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். சடனாக வந்து பார்த்திங்கன்னா தர்ஸ்டே ஃப்ரைடே வந்துடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஓட்டிங்ஸை வாங்கி மேலே போய்கிட்டே வந்து இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே வந்து எவிக்டாகி வெளியே போக வேண்டிய ஆள் தான் அன்ஷிதா. அவங்க ஆரம்ப காலகட்டத்திலே வந்து எவிக்ஷன் லிஸ்ட்டில் தான் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தர்ஸ்டே வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அடித்தாங்க பாருங்கள் ஒரு அடி, வேறு லெவல் அடி. அது நெகட்டிவாக பாசிட்டிவாக, பட் கேம் இஸ் அ கேம் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி ஷி கிவன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து பொதுவாக பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல. இப்போது அன்ஷிதா யாரை எதிர்த்து வந்து சண்டை போடுறாங்க? ஜாக்லினை எதிர்த்து சண்டை போடுறாங்க. அதே மாதிரி மஞ்சரி எதிர்த்து வந்து சண்டை போடுறாங்க. ஸோ இப்போ ஜாக்லினை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் வந்து இருப்பாங்க. எல்லாருமே அவங்கள வந்து ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜாக்லினை வந்து முரண்பாடாக நினைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அன்ஷிதா அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி தான் மஞ்சரிக்கும் நிறைய பேர் வந்து பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் சிலருக்கு வந்து பிடிக்காதுல்ல. ஸோ அந்த சில பேருக்கு வந்து அன்ஷிதா அவர்கள் வந்து மஞ்சரிக்கு வந்து பண்ணுறது வந்து சூப்பரில் வேறு லெவல் இல்லை, மஞ்சரியை வச்சு தெறிக்க விட்டாங்கல்ல அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரியோட ஏற்றர்ஸ் எல்லாம் வந்து அன்ஷிதா அவர்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நடக்கும். ஸோ அவங்கள நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 பர்ஃபார்மன்ஸ் 3 பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க, கிளியராக பண்ணுவாங்க. பட் அதுக்கான ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகணும். அந்த ஸ்பேஸ் க்ரியேட் ஆகலை அப்படின்னா அமைதியாக விட்டுருவாங்க. ஆனால் நாமினேஷனில் எப்பெல்லாம் அவங்க இருந்திருக்காங்களோ அப்போயெல்லாம் வாரங்களில் ஒரு தடவையாவது சண்டைகள் நடக்காத நாட்களாகவும் வாரங்களாகவும் இருக்கவே இருக்காது. அன்ஷிதா ஒரு 2-3 இடத்துல வந்து அடித்து சண்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணிவிட்டு நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ பட் ஷி கிவன் கண்டென்ட். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாரத்தோட எண்டில் வந்து சேவ் ஆகவும் செஞ்சுருவாங்க. பட் இதெல்லாம் இதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறாங்க யார் எந்த மாதிரிலாம் கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அன்ஷிதாவுடைய கேம் ப்ளேவை கரெக்டாக பல்ஸை வந்து பிடிச்சிட்டாங்க. ஓகேம்மா அன்ஷிதா, இதுக்கப்புறம் நாங்கள் ஓட்டு போட ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப மினிமலான ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் வந்து நல்ல பொசிஷனில் தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது. ஜெப்ரி வந்து அன்ஷிதாவோட கீழே இருந்தாப்புல, அதுக்கப்புறம் அன்ஷிதாவுக்கு ஈக்குவலாக வந்தாப்புல, இப்போது அன்ஷிதாவை விட 5000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஜெப்ரிக்கு வந்து சிறந்த ஒரு பாடமாகவும் நல்ல ஒரு ஓட்டிங்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுலேயே மாற்றுக்கிறதுல. பட் ஜெப்ரி நெக்ஸ்ட் வீக் போகிறார் அப்படின்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் இருக்குது இல்லையா, ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பயங்கரமான டஃப்பாக வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஏன்னா ஃபிசிக்கலாக அவர் வந்து செம்ம ஃபிட்னஸ், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி அவர் எப்படிலாம் கேம் விளையாடுவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அந்த கேமை எப்படியாச்சும் வின் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் ஜெப்ரியோட நோக்கமாக வந்து இருக்கும். ஸோ அப்படி டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து ஒரு வேளை தோத்துட்டா பணப்புட்டியை தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட ஜெப்ரி அவர்களுக்கு வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் இந்த டிடிஎஃப் இருக்குது இல்லையா, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு, ஸோ இந்த டாஸ்க் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ரயான் அவர்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு முடிவில் தான் வந்து இருக்காப்புல. சொல்லப்போனால் அவங்க ஃபேமிலியே வந்து டைரெக்டாக சொல்லிட்டு போனாங்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து விளையாடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரயானும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு மும்பரத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதை தாண்டி இந்த வாரம் வந்து ஃப்ரீ டாஸ்க்கெலாம் வேறு நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃப்ரீ டாஸ்கில் வந்து இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, யாரெல்லாம் என்ன மாதிரியான தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபேமிலியிலேருந்தே வந்து சொல்லக்கூடிய ஒரு தருணம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டாஸ்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணப்படுகிறது. ஸோ இப்போ இவங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, அடுத்து வரக்கூடிய காலங்களில் இவங்க வந்து எப்படி கேம் ப்ளே பண்ணணும், எந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க, எது சரியாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக வந்து அவங்கெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க அட்வைஸபிளாக. ஸோ அந்த அட்வைஸை வந்து கரெக்டாக ஏற்றுக்கிட்டு அந்த டிடிஎஃப்பை வந்து அணுகணும் அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரீ டாஸ்க் வந்து எதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை தாண்டி அதுக்கடுத்தான் வரக்கூடிய பணப்பொட்டி டாஸ்க் தான். ஸோ இந்த பணப்பொட்டி டாஸ்க்கை வந்து யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா எவ்வளோ அமௌண்ட்டில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ளர வந்து ஃப்ரீ டாஸ்கில் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு போகிறாங்க இல்லையா. இந்த அட்வைஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, சில பேர் வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து எப்படி வந்து அந்த பணப்பொட்டியை தூக்கிட்டு போவான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. சொல்ல முடியாது, சில இன்டர்லாம் கூட வந்து கொடுக்கலாம். ஏன்னா இப்போ அருண் பிரசாத்தோடைய அப்பா வந்து இருக்காங்க இல்லையா, அந்த மனுஷன் வந்து அருண் பிரசாத்தை கூப்பிட்டு, என்னப்பா ஒரு பெரிய டோராக தெரியுது, பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது, டிவியில் பார்க்கும்போது இங்கே என்ன ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. ஸோ எல்லாருமே சோசியல் மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அருண் பிரசாத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்ட்டு, ஸோ நீ பணப்பொட்டியை தூக்கிட்டு வந்துடுறா அப்படின்றதுக்காக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்படும். மேபி அது வந்து அந்த கான்சியஸில் கூட வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு கேஷுவலாக கூட வந்து சொல்லியிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து சொல்கிறது அதுதான், என்னம்மா இவ்வளோ சின்னதாக இருக்குது, ஆனால் டிவியில் பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது, நீங்களே வந்து பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது டிவியில், பட் இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறது தான். அந்த விதத்தில் சொன்னாரா இல்லை உண்மையாகவே இன்டென்ட்டாக வந்து சொன்னாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் எண்ட் ஆஃப் தி டே கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது வந்து சிவியராக இருக்கும் வரக்கூடிய பேரண்ட்ஸ்கிட்டேருந்து. இப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போகாத போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. போகாதன்னு சொல்ல மாட்டாங்க, பட் அதில் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் விளையாடுறதுக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பணப்பொட்டியை தூக்குறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ஸோ லாஸ்ட் சீசனில் வரலாற்றிலே 16 லட்சத்தை எடுத்துகிட்டு போனாங்க பிக் பாஸ் வரலாற்றிலே. ஓகேங்களா, பூர்ணிமா அவர்கள் இந்த சீசனில் எத்தனை லட்சங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ யார் போவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.